வணக்கம் வில்லவன் டிவி நேயர்களே, இன்று நாம் பார்க்க போவது சேர வேணாட்டின் கட்டிடக்கலையான 4 கட்டு வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது குமரி மாவட்டத்தில் கூட்டுவளை என்னும் ஊரில் உள்ள தங்கமணி நாடார் என்பவரின் வீடு. கிட்டத்தட்ட 200 வருடங்கள் பழமையான ஒரு வீடு, மிகவும் பழமையான ஒரு 4 கட்டு. அதாவது அந்த ஊரில் 200 வருடங்களுக்கு முன்னே இருந்த ஒரு பெரிய வீடு. பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அதாவது பில்லர்கள் எல்லாம் புதுசாக அவங்க சின்ன சின்ன பில்லர்கள் மாற்றிருக்காங்க. இருந்தாலும் ஒரு பழமையான வீடு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறோம். பாருங்கள், உள்ளே ஏறினோன்னா மிகப்பெரிய முற்றம், அதாவது கோர்ட்யார்ட்னு ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இது நீங்கள் மணிக்கட்டி பொட்டல்னு சொல்கிற வீட்லேயும் இதே கட்டமைப்பில் தான் இருக்கும். ஆனால் இது அதோடையும் சிறிய வீடு. இது சில முஸ்லீம் இஸ்லாமிய கட்டிடக்கலையும் தொடர்புடைய ஒரு வீடாக அமையுது. அதை நான் உங்களுக்கு அதை காட்டுவேன். ஸோ ஒரு 5 அறைகள் இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. பல கதவுகளை எடுக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் அது மாற்றங்கள் நடந்திருக்கு. 200 வருஷமான ஒரு பழமையான வீடுனால அப்படி இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இது இஸ்லாமிய கட்டடக்கலை. இதில் குமரி வேணாட்டிலும் அதுக்கு காலை பதிச்சிருக்கு. இது இங்கே மணிக்கட்டி புட்டல் அரண்மனையிலையும் இதை பார்த்துக்கலாம். முற்காலத்தில் சேர நாட்டில் இதே போன்று பல வீடுகள் இருந்தது. ஆனால் இப்போ சில குறிப்பிட்ட வீடுகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடும் இதோடைய உரிமையாளர் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வரனால அப்படி கொஞ்சம் பார்க்க முடியுது. ஏன்னா 200 வருஷம் பழமையான வீடுனால ரொம்ப சீக்கிரம் நாசாகி போயிருக்கும். நிறைய அதுவும் மறை வேறுபாடுகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது தட்டுக்கு போகிற வழி. ஒரு குட்டி அரண்மனைக்கு ஒத்த மாதிரி இருக்கும் ஒரு வீடு. மிகவும் அதுலேயும் அது மட்டும் இல்லை, கதவுகளில் உள்ள பணிகளெல்லாம் கொத்து பணிகளெல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னே அருமையாக கொத்து பணிகளெல்லாம் செய்திருப்பாங்க. இதே மாதிரிப்பட்ட வீடுகளை தாண்டி குமரி மாவட்டத்தில் மர வேலைப்பாடுகளுடைய வீடுகளும் நிறைய உண்டு. இது கொஞ்சம் கற்களால் வைத்து சிறிது மர வேலைப்பாடுகள் வைத்து செய்யப்பட்ட வீடு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறையும் நிறைய வீடுகள் இருக்குது. அது முழுக்க மரங்களிலேயே செய்யப்பட்டிருக்கும். இது ஒரு பெரிய முற்றம். இதில் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இந்த அறையிலிருந்து இருக்கிற பகுதி, இதில் கிச்சன் வெளியே அடுக்களை இருந்தது. இந்த அறையிலிருந்து அடுக்களை இருந்த பகுதி. இந்த பகுதியில் தான் பெண்கள் பரிமாற வேண்டும் என்று பழைய காலத்தில் ஒரு சட்டம் சொல்கிறார்கள். ஆனால் இப்போது அது மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் முற்காலத்தில் அப்படி இருந்தது. மிகவும் அருமையான ஒரு முற்றம், 4 கட்டு, மிகவும் பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக. நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தால் அதோடைய அழகே ரொம்ப தனியாக இருக்கும். மிகவும் பழமையான ஒரு வீடுனால அதுக்கு அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அழகான ஒரு வீடாகட்டே அமைஞ்சது. சுமார் 200 வருடங்கள் பழமையான தங்கமணி நாடார் அவர்களுடைய வீடு நம்மளை வியக்க தான் வச்சுது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வீடு. இது மாடி பகுதி. நேர்த்தியாக செய்யப்பட்ட மர வேலைப்பாடுகள் அதான் முக்கியம். வேணாட்டின் ஒரு நல்ல மர வேலைப்பாடுகள் தான் ரொம்ப எல்லா வீட்டுகள்லையும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டுள்ளன. காலப்போக்கில் அது டேமேஜ் ஆனதுனால கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் பழமை மாறாமல் மேக்ஸிமம் அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. ஒரு அருமையான வீடை நீங்கள் என்ன பார்த்துட்ருக்குறீங்க. இதே போல் குமரி மாவட்டத்தில் மிகவும் பழமையான நாடர்களின் வீடுகளை நாம் பதிவேற்றம் செய்வோம். பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.